வெளியில நல்லா மொறுமொறுன்னும், நடுவுல பஞ்சு மாரி சாஃப்ட்டா இருக்கிற ஆப்பத்தோட, தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது அருமையா இருக்கும். ஆப்பம் பண்றதுக்கு 1 கப் இட்லி அரிசி, 1 கப் ஆப்பத்துக்கு போடுற பச்சரிசி இல்லன்னா தோசை ரைஸ் எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு 4லிருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதோட 1/2 கப் வேக வச்ச சாதத்தை கிரைண்டர்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் ஆப்பம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா நைஸா அரைச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து 7லிருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச சாதத்துக்கு பதிலா ஊற வச்சிருக்க அவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மாவு கெட்டியா இருந்தா இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி கரைச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ற ஆப்பச்சட்டி பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலில இருந்து வாங்கியிருக்கிறேன். இந்த கேஸ்டன் ஆப்பக்கல் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியாவும் சூப்பர் ஸ்மூத்தாவும் இருக்கிறனால ரொம்ப நல்லா இருக்குது. இண்டஸ் வேலி பாத்திரம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் கோட்டும் இல்லாமல் 100% ஹெல்தியானது. மாயா 12 கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் 12% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. வழக்கமா ஆப்பத்துக்கு மாவு ஊத்துற மாதிரி ஊத்திட்டு சுத்தி எடுத்துட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சைடுல நல்லா மொறுமொறுன்னும், நடுவுல பஞ்சு மாதிரி சாஃப்டாவும் இருக்குங்க. ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது 1 நாள் 2 நாள்ல காலி பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் கடைசி ஆப்பம் வரைக்கும் சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு ஆப்பத்தோட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.